வடநாட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை அளிப்பதன் மூலம் தமிழர்கள் சிறுபான்மையாக கூடிய நிலை வரக்கூடும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அச்சம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். இந்தியில் போஸ்ட் அடின்னு சொல்றான். நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற திமுக கழகத்தை பார்த்து ஓட்டுக்காக அடித்தார்கள் அந்த கட்சியினுடைய இந்நாள் மந்திரிகள், அன்றைய மாவட்ட செயலாளர்கள். ஆக ஓட்டுக்காக நாளைக்கு அவன் வீட்டிலும் போய் அவனை கட்டி அணைத்து பரஸ்பரம் அன்பு செலுத்தி இங்கே என் அருமை நண்பர் சொன்னது போல் வாக்களிங்கள் என்கிற அவலத்துக்கு தமிழன் சென்று விடுவான். இங்கு ஆளுகின்ற கட்சிகள் சென்று விடும், தேசிய கட்சிகள் சென்று விடும், தமிழருடைய தனித்துவ அடையாளங்கள் பாழா போய்விடும், தமிழ் இனம் அழிந்துவிடும், தமிழ் மொழி கலப்பு ஏற்படும், தமிழ் சிதவு ஏற்படும். இங்கு தமிழனுக்குரிய அத்தனை பெருமைகளையும் இன்றைக்கு நிர்மூலமாக்கி அதன் ஊடாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற சங் பரிவார RSS கும்பலின் திட்டம்தான் வடவர்களின் திட்டமிட்ட இறக்குமதி. அந்த திட்டமிட்டு இறக்குமதியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தடை செய்யுங்கள், அதை கண்காணியுங்கள், அவர்களுக்கு வாக்களி உரிமை தராதீர்கள். இங்கே எத்தனையோ சேட்டு மார்வாடி 50 வருஷம் 100 வருஷமா வந்துட்டான். அவன் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறான், குடும்பத்தோட இங்க வாழ்றான். அவனை அடிச்சு பேக்கப் பண்ணுங்க நான் சொல்லல, அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா திட்டமிட்டு என் வாக்குரிமையை மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை ஆக்கி அவர்களை பெரும்பான்மை ஆக்கி இன்னைக்கு ஒரு தொகுதியில் MLA ஜெயிக்கிறதுக்கு 50 ஓட்டு 100 ஓட்டு 5 ஓட்டு 1 ஓட்டு முக்கியம். அப்படி இன்னைக்கு 6,50,000 பேர் ஒரு பீகார்காரன் வந்தானா, அப்ப உத்தரப்பிரதேச ராஜஸ்தானுக்காரன், குஜராத்துக்கார, டெல்லிக்கார, மத்திய பிரதேசக்கார, பீகார்காரன் என்று எல்லா மாநிலத்திலும் எத்தனை லட்சம் பேர் வாக்காளருக்கு மனு செய்திருப்பான். அவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறினால் தாய் தமிழர் நிலம் என்னவாக இருக்கும், தாய் தமிழரின் பிரதிநிதியாக எவன் வருவான் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்திக்கணும்.